எத்தனையோ ஆகிருச்சு, எத்தனையோ ஆண்டு செஞ்சுட்டாரு. ஆனா இன்னமும் இந்த கேள்வி எப்படி ஆகும், எப்படி ஆகும், எப்படி ஆகும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓயாமல் கவலைப்படுகிறீங்க. இத்தனை வருஷமா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, எத்தனையோ கவலைப்பட்டீங்க, எதுவுமே உங்களை ஸ்டாப் பண்ணல. யூ ஆர் ஸ்டில் மூவிங் இன் யுவர் லைஃப். இன்னமும் ஏன் கவலைப்படுறீங்க? இதனால் வரலும் நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நடத்துவார், கொண்டு சேர்ப்பார், கரையை சேர்க்காமல் விட மாட்டார். We are not a people without vision. We are not a people without purpose. We are the people of God who knows where we are heading to. நம்ம தரிசனம் இல்லாத ஜனங்கள் இல்ல, நோக்கம் இல்லாத ஜனங்கள் இல்ல. நம்ம தேவனுடைய ஜனம் எங்க போய் கொண்டு தெரியும். கானானுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறோம். அப்ப பயப்பட அவசியமே இல்ல. அழைத்தவர் உண்மை உள்ளவர், எல்லா தேவைகளையும் சந்திப்பார். இது எத்தனை முறை சொன்னாலும் நீங்க மறந்துடுவீங்க. ஹல்லேலூயா. இதை நீங்க மறந்து மறந்து கவலைப்படுவீங்க. அதுதான் உண்மை. உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. There are people who are sitting at home watching TV, news பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபுட்பால் பார்த்துட்டு இருப்பாங்க, கிரிக்கெட் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அவங்களுக்கு எப்படியோ பாரம் இருக்கும், ஆனா ஏதோ ஒன்று பார்த்து ஆறுதல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இங்க ஆண்டவர் தெளிவா பேசிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையை மேன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறேன், இதை நான் செய்ய போறேன், அதை நான் செய்ய போறேன், எல்லாத்தையும் விடு, பழசை விடு, மறந்துடு, கவலைப்படாத, குற்றமுள்ள நிக்காத. அப்படி சொல்லியும் கூட கவலைப்படுறீங்க. அதான் என்னால புரிஞ்சிக்க முடியும். தரிசனமே இல்லாதவன் நிம்மதியா இருக்கான். கடவுள் அவன்கிட்ட பேசவே இல்லை, அவனை அழைக்கவே இல்லை, தெரிந்து கொள்ள அவன் நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறான். அவனுக்கு நிறைய பாடு உங்களோட அதிகமா இருக்குது. ஆனா இங்க ஆண்டு உங்கள்கிட்ட தெளிவா பேசிட்டு இருக்கிறார், தரிசனத்தை குறித்து விளக்கமா பேசிட்டு இருக்கிறார். இருந்தும் கவலை இருக்கு. நியாயமா? அது ஆண்டவர் பாவம் இல்லையா? ஹல்லேலூயா. அவர் யோசிப்பார், நான் ஜனங்களை சுமக்கிறேன் பாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாரு இந்த காரியத்தை குறித்து. நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் இல்லை. We have a great purpose in his life. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு கிடையாது. நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலும் பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஜனம் நம்மளை கர்த்தர் கைவிடுவாரா? ஹல்லேலூயா. நீங்க பூமியில தலை குனிஞ்சா அது அவருக்கு தலை குனிஞ்சதை போல. Because you are the representative of God. கர்த்தருக்கு நீங்க ரெப்ரசன்ட் நிக்கிறீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில குறையில்லாம பார்த்துக்குவார். Hallelujah, hallelujah. This you must clearly understand. Hallelujah. உங்க மைண்ட்ல நீங்க எதை அனுபூதி கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க பிரச்சனை இன்னும் பெருசாகும். Your anxiety, your worry is causing the problems to become more bigger and bigger. இன்னும் பெருசாகுது. Hallelujah. கவலை வரும் பொழுதெல்லாம் நீங்க அதை அனுபூதி கொடுக்காதீங்க. இல்ல இல்ல, கர்த்தர் சந்திப்பார், கர்த்தர் செய்து முடிப்பார். என்ன பிறகு பட் a good word makes it glad. உங்க இருதயம் களி கூறணும்னா எப்படி தெரியுமா? நீங்க தீர்க்க தரிசனமா பேசணும். சாத்தான் அப்பப்ப காத்து மாதிரி வந்து போவான், கவலையை மூட்டுவான். நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? இல்ல இல்ல, கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், அவர் பார்த்து கொள்ளுவார். எதுவுமே அவரு கேட்காம நடக்காது, அவர் தான் அனுமதி கொடுப்பார். காற்றும் கடலும் அப்படியே அமைதிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி நீங்க தான் என்ன பண்ணணும்? நல்ல வார்த்தையை சொல்லணும். பிசாசு சொல்லுவான், இப்படித்தானே உன் வாழ்க்கை, போனது போச்சா, திருப்பி வராதா, எழும்பவே முடியாதா, செத்தா இருக்குமா அப்படின்னு சொல்லி. இல்ல இல்ல, கர்த்தர் வார்த்தை தள்ள எத்தனை காலமானாலும் நிச்சயமா நடக்கும், நான் காத்திருக்கேன். அந்த கவலை வர பொழுது ஒரு பெரிய அழுத்தம் பாரம் உண்டாகும். உங்களை அறியாமலே அழுந்துட்டு இருப்பீங்க உட்காந்துக்கிட்டு. நான் சொல்றேன், இனி இடம் கொடுக்காதீங்க. அவன் உங்களை ஏமாத்துறான், உங்களை உடைக்கிறான். ஹல்லேலூயா. கவனத்தை கர்த்தர் மேல வைங்க. உங்களை அழைத்தது அவர் செய்து முடிப்பார். உங்க திராணிக்க முடியாது, உங்க கையினால முடியாது, உங்க பலத்தினால முடியாது, அவரால் மாத்திரம் முடியும். காரணம், அவர் உங்களை கை பிடிச்சு நடக்கிற தேவன் மாத்திரம் இல்ல, தோளில் உட்கார வைத்து நடக்கிற தேவன். உங்களையும் உங்கள் பாரத்தையும் அவர் சுமக்கிறார். அப்ப தேவையில்லாத காரியத்துல உட்காந்து விடிய விடிய யோசிச்சு கவலைப்பட்டு நீங்க தேவையில்லாம கார்டியாக் அரெஸ்ட்க்கு போயிடாதீங்க, ஹார்ட் அட்டாக்கு போயிடாதீங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? நிறைய பேர் மறுத்து போகுது, காரணமே அதுதான். பிகாஸ் they are so worried about these things. ஹல்லேலூயா. விடிய விடிய முழிச்சுக்கிட்டு இருந்துட்டு ஐயோ இது எப்படி, ஐயோ அது எப்படின்ட்டு நிம்மதியா தூங்குங்க. நீங்க போயிட்டு நீ கவலைப்பட்டு எதையும் மாற்ற போறது கிடையாது, எதுவுமே மாற போறது கிடையாது. அவர் டைம்ல தான் அது மாற போகுது. ஹல்லேலூயா. தூக்கத்தை ஏன் கெடுத்துக்கிறீங்க? தூக்கத்தை ஏன்? தூக்கம் வந்தா படுத்து தூங்கிடணும். உன் தூக்கத்தை கெடுக்கிற சாத்தா இன்னைக்கு வெளியே போகிறான், கன்ஃபார்ம் வெளியாகும். ஹல்லேலூயா. ராத்திரிலாம் உட்காந்து யோசிச்சு அப்படியே அழுத்தமா அவன் இன்னைக்கு போயே ஆகணும். எத்தனை நாள் நீங்க சில தூங்கல, எத்தனை மாதம் ஆச்சு தூங்கி. Tonight you must be free from that. Sleep is God's blessing for you.
நல்ல ஒரு உறக்கம், நல்ல ஒரு தூக்கம், நித்திரை அந்த ஆண்டு கொடுக்குற ஆசீர்வாதம். அதுல குறை இருக்குதுன்னா அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அங்கே நுழைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நல்ல ஒரு தூக்கம் நம்மளுக்கு இருக்கணும். அது இல்லைன்னா அது போதும். எப்படி நமக்கு சாப்பாடு ஒரு பிளஸிங், தண்ணி ஒரு பிளஸிங், தூக்கமும் நமக்கு ஒரு பிளஸிங். அங்கதான் சாத்தான் கை வைக்கிறான். எதை குறித்தும் பயப்படாதீங்க. ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் துவக்க போகிறார். ஹல்லேலூயா.